ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் அகத்திப்பூ சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அந்த பச்சை காம்பை நீக்கிட்டு பூவை சுத்தம் செஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவினது, கடுகு சிறிதளவு, உளுத்தம் பருப்பு சிறிதளவு, கடலை பருப்பு சிறிதளவு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் சேர்த்து தாளிச்சிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வரமிளகாயையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டை போட்டு எண்ணெயிலேயே பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கின அகத்திப்பூவையும் சேர்த்து அது நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துட்டு தேங்காய் பூவையும் போட்டு கிளறி இறக்கிட்டு நாம் ஒரு டம்ளர் சாதம் ஆல்ரெடி நான் வடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதைய இந்த வதங்கின பூ கூட சேர்த்து கிளறி இறக்கணுன்னா அகத்திப்பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளாக சொன்னால் தான் அகத்திப்பூங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த அகத்திப்பூ சாதம் செஞ்சு சாப்பிட்டு வந்தோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ளட்டு நல்லா ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.